உங்களுக்கு கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கா? இதுக்கு பேர் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கண்டிஷன் கிடையாது. இது நம்ம பாடி கொடுக்குற ஒரு அலார்மிங் சிக்னல். ஸோ ஏன் இந்த அலார்மிங் சிக்னல் அப்படின்னா, நம்ம பாடியில் இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ யாருக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பிக்மெண்டேஷன். கழுத்தை சுற்றி ஆம்பிட்ஸில் கிராயின் ரீஜியனில் டார்க்காக கருப்பாக இருக்கிறது தான் இந்த அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். நார்மல் ஸ்கின்னை விட இங்கே இருக்க ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கண்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்டிஷன்ஸ் வரும். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒபிசிட்டி, அதிகமான வெயிட் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். ஸோ உங்கள் பிஎம்ஐ 25க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அதே மாதிரி சர்டன் மெடிக்கேஷன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை செக் பண்ணணும். ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் அண்ட் HbA1c எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வெயிட்டை வந்து குறைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் சுகர், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து கட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கண்டிஷனுக்கு ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு டர்ட் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போது இன்னும் ஸ்கின் இரிட்டேட் ஆகி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக தான் ஆகுமே தவிர இது வந்து கம்மியாகாது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் கழுத்துக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோமியோபதியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு என்னென்ன ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குது, தைராய்டு இருக்கா, PCOS இருக்கா, அண்ட் அதோட சுகர் இருக்கா, இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக மட்டும் அப்ளை பண்ணாமல் நம்ம இன்டர்னலாகவும் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்.